மிக மிக முக்கியமான எலக்ட்ரானிக்ஸை ஒரு பாகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா இவேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எலக்ட்ராலிட்டிக் கண்டென்சர். இந்த கண்டென்சர் மேலே ஒரு மார்க் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கண்டென்சரை வந்து எவ்வளோ காலம் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே நேரடியாக போயிடலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். எலக்ட்ரானிக் கண்டென்சரில் பார்த்துக்கிச்சின்னா ஒரு சைடு வந்து ப்ளஸ் மைனஸ் மார்க் இருக்கும். ப்ளஸ் இருக்காது, மைனஸ் இருக்கும். மைனஸுக்கு ஆப்போசிட் தான் ப்ளஸ். டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் எதுக்குன்னா உலகம் முழுதும் 2007 நிறைய எலக்ட்ரானிக் கெப்பாசிட்டர் வெடிச்சுது. காரணம் தவறான கெமிக்கல் போட்டு எல்லா கம்பெனியும் அது போல் தயார் பண்ணிட்டான், விலை கம்மியாக தரேன்னு. அதனால் இது போல் இனிமேல் ஏற்படக்கூடாதுன்றதால அதுக்கப்புறம் தயார் பண்ண கண்டென்சர்கள்லாம் மேலே பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு மார்க் போட்டாங்க. காரணம் அது வந்து ஒரு வெண்ட்டு மாதிரி, அது உப்ப சொல்ல மேல் வழி அது உப்பி மேலே டாப்பில் வெடிக்கணும், சைடில் வச்சா மற்ற பாகங்கள் டேமேஜ் ஆகணும். அது போல் தயார் பண்ணாங்க. அதே நேரத்தில் நம்ம இவேஸ்ட்லேருந்து எடுக்கிறோமா எலக்ட்ரானிக் பாகங்கள், அதில் பார்த்தா சின்ன சின்ன கண்டென்சர் மேலே இப்போ வாங்கினா கூட அந்த மார்க் இருக்காது, ஏன்னா இடம் கிடையாதுல்ல. இவேஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணி இது போல் வந்து டீசால்டிங் பண்ணி கெப்பாசிட்டரில் நம்ம எடுத்துகிட்ட பிறகு இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையானா நம்ம சாதாரணமாக மேலே பார்த்தா தெரியும். ரைட்டு, மேல் பக்கம் உப்பில், சைடில் உப்பில், கீழ்ப்பக்கம் உப்பி, அந்த பின் இருக்க பக்கம் உப்பி எதுவும் வெளியில் வரலன்னா ஃபஸ்ட்டு இது கண் பார்வைக்கு இது ஓகே. அடுத்தது வந்து மல்டிமீட்டர் டெஸ்டிங். மல்டிமீட்டர் என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் மைனஸ் 2 பின்னையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரூ டிரைவரோ ஏதேனும் பொருள் வச்சு 2 பின்னையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு உள்ள தேங்கி இருக்கிற கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இதில் வந்து மைனஸில் வந்து மைனஸையும் மல்டிமீட்டரோட மைனஸையும் ப்ளஸ்லேயே ப்ளஸ்ஸே வைங்க. அதாவது கண்டினியூட்டி மோடில் தான் வைக்கணும். வச்சு செக் பண்ண சொல்லி நல்ல கண்டென்சராக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து இது வந்து சார்ஜ் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா எந்த ரீடிங் காட்டாது. அப்புறம் அதை டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு மறுபடியும் சார்ஜ் பண்ண முடியும். இது வேறு ஒரு கண்டென்சருங்க. இது வந்து நீங்கள் இது போகிற இந்த வீடியோவில் மட்டும் தான் பார்க்க முடியும். இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் கூட கிடையாது. இந்த கண்டென்சரில் பாருங்கள், லித்தியம் பேட்டரியில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பள்ளமாக கொடுத்துருக்கு பாருங்க. அந்த பக்கம் தான் வந்து ப்ளஸ்ஸு, அந்த பக்கம் ஒரு பின்னு, ஆப்போசிட்டில் ஒரு பின் இருக்குது பாருங்கள். இப்போ இதை செக் பண்ணலாங்க. அந்த ப்ளஸ் பக்கம் ப்ளஸ்ஸை வச்சுட்டேன், அடுத்த ஆப்போசிட் பக்கம் மைனஸில் மைனஸ் வைக்கிறேன். எந்த ரீடிங் காட்டல. சரி, இதை வந்து திருப்பி வச்சு சரி இதில் வந்து சார்ஜ் இருந்தாண்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை செக் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து கரண்ட்டில் சார்ஜ் இருந்துருக்கலாம்ல, நான் ஃபஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணல. மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து எந்த ரீடிங்குமே காட்டலைங்க. அதாவது ப்ளஸில் ப்ளஸ் வச்சுட்டு மைனஸ் எந்த ரீடிங் காட்டல. அப்போ இந்த கண்டென்சர் வந்து ஓப்பனாக தூக்கி போட்ட வேண்டாம். இப்போ அடுத்து இன்னொரு கண்டென்சர் எடுத்துருங்க. இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போது மைனஸில் மைனஸ் வச்சுட்டேன். இப்போ ப்ளஸில் ப்ளஸ் வைக்கிறேன். இப்போ ரீடிங் என்ன வருதுன்னு இதில் நம்ம செக் பண்ணிடலாங்க. இது சார்ஜ் ஆகுது. அவ்வளோ கொஞ்சம் நேரம் தாங்க, டக்குன்னு சார்ஜ் ஏறிடுங்க. அவ்வளோ மறுபடியும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. அப்போ இந்த கண்டென்சர் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணால் இதில் ஒரு சார்ஜ் ஆன கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணோம். இவ்வளோ தாங்க சிம்பிள். இது போல் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு சார்ஜ் ஏறுதா ரீடிங் காட்டி கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு சில செகண்ட் டக்குன்னு ரீடிங் காட்டி டக்குன்னு கட் ஆகிடுது. அப்போ இந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, குட் கண்டிஷன் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எலக்ட்ரானிக்ஸில் மற்ற பாகங்கள் 1 by 1 நான் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.